ஜூலை 21, 2026 ஆடி 5 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசிக்காரர்களுக்கு அவிட்டம் 3, 4 இம்பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 இம்பாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நேரடியா பாத்துருவோம்னே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, சந்திர பகவான் மதியம் 1:34 கன்னி ராசியை விட்டு துலாம் ராசிக்கு பெயர்கிறாரு. அதனால மதியம் 1:34 வரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டிலையும் அதுக்கப்புறம் 9ஆம் வீட்டான பாக்கிய ஸ்தானத்திலையும் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வாருன்னே. அதனால மதியத்துக்கு முன்னாடி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனசுல சின்ன குழப்பம் இருந்தாலும் மதியம் 1:34 பிறகு அதெல்லாம் மாறி நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்தி, பயண வாய்ப்பு, பெரியவங்க ஆதரவு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. 8 இல் குரு பகவான். குரு பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் அது பயப்பட வேண்டிய அமைப்பு இல்லைன்னே. மாறாக ரொம்ப நாளா இழுபறியா இருந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். மறைமுகமா கிடைக்கிற உதவிகளும் உங்களுக்கு பலன் தரும். பரம்பரை சொத்து, வங்கி, இன்சூரன்ஸ், வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல தகவல் கூட இன்னைக்கு வந்து சேரலாம். செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல பலமா இருக்கிறதால எதிரிகள் இருந்தாலும் அவங்களை சமாளிக்கிற தைரியமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இருக்கும். வேலை பார்க்கிற இடத்துல உங்க திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதுறவங்க, வேலை தேடுறவங்க, கோர்ட் கேஸ் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா அமையும். உடம்புல இருந்த சோர்வும் கொஞ்சம் குறையும். சனி பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதால பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்கண்ணே. அவசரத்துல பேசுற ஒரு வார்த்தை கூட நல்ல உறவுல விரிசல் ஏற்படுத்திடலாம். பண விஷயத்துல தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. முதலீடு செய்யணும்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு எடுங்க. மொத்தத்தில் மதியம் 1:34 பிறகு பாக்கிய பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாள் இது. பொறுமையோட செயல்பட்டா நின்னு போன காரியங்கள் நகரும். பெரியவங்க ஆதரவும் இறையருளும் உங்க கூட இருக்கும். சனி கொஞ்சம் சோதனை கொடுத்தாலும் குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த சோதனையை சாதனையா மாற்றுற வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாங்கண்ணே.